வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. எல்லாருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும் எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதத்தால எல்லாம் சிறப்பாக நடக்கட்டும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப 48வது நாள் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கோச்சாரத்தை பத்தி நேற்று பேசணும். கோள்களுடைய சாரத்தை பத்தி பேசணும். அதுல முக்கியமாக சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிச்சுட்டு இருக்காரோ, சந்திரன் தான் ஒருவனுடைய மனதின் எண்ண ஓட்டங்கள், நம்முடைய மனசு, நம்ம உடம்பு, இதனுடைய ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது யாருன்னா சந்திரன் தான். அப்ப சந்திரன் 3 சந்திரன் இருக்காருன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கேன். நம்ம ஜாதகத்துல 3 சந்திரன் இருக்காரு. பிறப்பு சந்திரன், கோச்சார சந்திரன், தினச்சந்திரன். இப்ப நம்ம பாக்குறது தினச்சந்திரன். இவர்தான் இன்னைக்கு தெய்வி சந்திரன். இன்னைக்கு எந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்துல போறாரு அப்படின்னு பார்க்கணும். அந்த நட்சத்திரத்தை 9 பிரிவா பிரிக்கணும். அதாவது நட்சத்திரம் என்பது தசை, அந்த தசைய 9 புத்தியா பிரிக்கணும். 9 சப்ளாடா பிரிக்கணும். நட்சத்திரத்தை 9 சப்ளாடா பிரிக்கணும். அப்படி பிரிக்கும் போது இன்னைக்கும் நேத்து சாயங்காலமும் உத்திராடம் ஓடிட்டு. அப்ப உத்திராடத்துக்குள்ள உத்திராடம், உத்திராடத்துக்குள்ள திருவோணம், உத்திராடத்துக்குள்ள அவிட்டம், உத்திராடத்துக்குள்ள சதயம், உத்திராடத்துக்குள்ள புரட்டாதி, உத்திராடத்துக்குள்ள உத்திரட்டாதி, உத்திராடத்துக்குள்ள ரேவதி, உத்திராடத்துக்குள்ள அஸ்வினி, அஸ்வினியோட முடிஞ்சிடும். அப்போ ஒரு நட்சத்திரத்துக்குள்ள 9 பிரிவு இருக்கு, 9 நட்சத்திரம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 9 இருக்கு. ஒரு நட்சத்திரம் என்பது 13.20 டிகிரி. அந்த 13.20 டிகிரிய அப்படியே சப்டிவிஷனா பிரிச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அளவுகோல். ஒரு நட்சத்திரம் சந்திரன் ஒரு நட்சத்திரத்து மேல பயணிக்கிறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிறார். அந்த ஒரு நாள் நட்சத்திரம் பயணிக்கும் போது இந்த 9 டிவிஷனா பிரிச்சு கொடுக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாவது ஒரு நட்சத்திரத்துல அவர் பயணிக்கணும். 2 மணி நேரம், குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்கு பயணிக்கும். அந்த 2 மணி நேரமும் அந்த நட்சத்திரம் தான் ஆள்கிறது, அந்த உபநட்சத்திரத்தை ஆளுது அப்படின்னு நம்ம எடுக்கணும். அப்ப அந்த உபநட்சத்திரம் ஆளும்போது அந்த உபநட்சத்திரம், அந்த நட்சத்திரம், அந்த கிரகம், அந்த நட்சத்திராதிபதி நம்ம ஜாதகத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்காரு, எந்த உபநட்சத்திரத்துல இருக்காரு, எந்த வீட வச்சிருக்காரு, என்ன கையில வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். இதுதான் முக்கியமானது. 27 நட்சத்திரங்களும் எந்த வீடை வச்சிருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்ப உதாரணமாக ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப பார்த்தா உத்திராடம் அப்படின்னு எடுத்து, இப்ப உத்திராட நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா இந்த உத்திராட நட்சத்திரத்துல இந்த உத்திராட நட்சத்திரம் நமக்கு என்ன வச்சிருக்கு அப்படின்னு உங்க ஜாதகத்துல நீங்க பார்க்கணும். இப்ப என்னுடைய ஜாதகத்துல நான் உத்திராடம் என்ன வச்சிருக்கு அப்படின்னு, அப்ப உத்திராடம் 5ஆம் பாவத்தை வைத்திருக்கு. உத்திராடம் அது கையில 5ஆம் பாவத்து. சரி, உத்திராடம் 5 வச்சிருக்கு. அது நேரடியா 5 நமக்கு கொடுத்துருமா அப்படின்னா இல்ல. அந்த உத்திராட நட்சத்திரத்துக்குரியவர் யாரு? உத்திராடம் அப்படின்னா சூரிய பகவான், சூரியன் என்ற கிரகம். இந்த சூரியன் என்ற கோள் அது கிரகம் என்னுடைய ஜாதகத்தில், என்னுடைய ஜாதகத்துல மேசராசியில சொந்த நட்சத்திரமாகிய கிருத்திய நட்சத்திரத்திலையும், சொந்த நட்சத்திரமாகிய சூரியனுடைய நட்சத்திரம் அதனுடைய சுயசாரத்திலையும் சந்திரனுடைய உபநட்சத்திரத்துல இருக்கார். நல்லா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த உத்திராடம் எனக்கு என்ன தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும்.
ஆனா அது 2 மணி நேரம் மட்டும் தான் அதனுடைய பார்ட். அதுக்கடுத்து மாறிடும். அப்ப எனக்கு சூரியனுங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்ப உத்திராடம், அப்ப சூரியன் அப்படின்னு எழுதிக்கிறோம். நீங்க சூரியன் என்னுடைய ஜாதகத்துல சூரியன், சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்காரு. ஆனா இந்த இது என்னது உத்திராடம் அப்படின்னு பார்ப்போம். இப்ப இன்னைக்கு பூராடம்னு வச்சுக்கிடுவோம். இப்ப நம்ம உத்திராடத்தை பத்தி பேசணும். இப்ப இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறது வந்து பூராடத்துக்கு போயிடுவோம். சரி, நம்ம உத்திராடத்தை பத்தி பேசிருக்கோம், பூராடத்துக்கு வந்துடுவோம். இப்ப பூராடம்ங்கிறது யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரன் என்னுடைய ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்காரு அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. இந்த சுக்கிரன் என்னது? பூராட சுக்கிரன். பூராடம். இந்த பூராட சுக்கிரன், இந்த பூராடத்திலிருந்து வரக்கூடிய சுக்கிரன் சூரியன் யாரு? பூராடத்திலிருந்து வரக்கூடிய சூரியன் யாரா இருப்பா? உத்திராடம். பூராடத்திலிருந்து வரக்கூடிய சூரியன் யாரா இருப்பா? உத்திராடம். இந்த உத்திராடத்திலிருந்து வரக்கூடிய புதன் யார் இருப்பா? இதனுடைய உட்பிரிவு ரேவதி. இப்ப இந்த பூராடை என்னுடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தை கையில வச்சிருக்கு அப்படின்னா 1ஆம் பாவத்தை வச்சிருக்கு. இந்த உத்திராடம் 5ஆம் பாவத்தை வச்சிருக்கு. ரேவதி 5ஆம் பாவத்தை வச்சிருக்கு. அப்ப இந்த ரெண்டத்தையும் நம்ம பார்க்கணும். இப்ப எனக்கு என்ன கொடுக்க போகுது? 5 தான் கொடுக்கணும். 5 கையில வச்சிருக்க 5ஆம் பாவத்தின் காரகத்துவத்தை எனக்கு கொடுக்க போகுது. 5ஆம் பலன் அனுபவிப்பீங்க. 5ஆம் பாவம்னா என்ன? 5ஆம் பாவத்தை அந்த பாவத்தின் பலனை நன்கு அனுபவிப்பீங்க. நல்லா அனுபவிக்க உதவி புரியும் 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்தை இந்த காலகட்டங்கள்ல எனக்கு வந்து இந்த பூராடம்ங்கிறது 5ஆம் பாவத்தை கொடுத்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 5ஆம் பாவத்துக்குள்ள என்ன கொடுப்பார் அப்படின்னா 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காரகத்துவத்தை என்னன்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? ஆமாங்க. 5ஆம் பாவம்ங்கிறது என்ன சொல்லுவோம்? ஒரு ரசனையான பாவம், ஒரு ஈர்ப்பான பாவம், ஒரு விளையாட்டான பாவம், சந்தோஷமா இருக்குது. 5ஆம் பாவம்ங்கிறது என்னது? சந்தோஷம். 5ஆம் பாவம் சந்தோஷமானது எனக்கு கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு ஜாலியா இருக்கிறோம். எப்படி இருக்கலாம்? ஜாலியா இருக்கலாம். 5ஆம் பாவம்னா என்ன சொன்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட என்ன சொல்லி இருக்கோம்? 5ஆம் பாவம்னா குழந்தை தானே. குழந்தை கூட தானே ஜாலியா இருக்க முடியும். அப்போ 5ஆம் பாவம்ங்கிறது உல்லாசமா இருக்கலாமா? கேளிக்கையா இருக்கலாமா? நல்ல ஆன்மீக சிந்தையோட நல்லா இருக்கலாம். அப்ப 5ஆம் பாவத்தில் எனக்கு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மகிழ்ச்சியா இருக்கக்கூடியது ஆரோக்கியத்தை கொடுக்கும். எதை கெடுத்துரும்? இந்த 5 எதை கெடுத்துரும்? நாளைக்கு எடுத்துருமியா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. 6 கெடுத்துறீங்க. 6 கெடுக்கும். இதுக்கு அதாவது 6ஆம் பாவத்தை தான் கெடுக்கும். அப்ப என்ன செய்யணும்னா எனக்கு எது கிடைக்காது? 4 கிடைக்காது. 6 கெடுத்துரும். 6 கெடுத்துரும். இந்த 6 திரிகோணம் என்னது? 6 8 12 4 6 10 2. ஆமா. அதாவது 2 6 10 இப்படின்னு வரிசையா சொல்லிடுவோம். 2 6 10. அப்ப இந்த 2ஆம் பாவம் 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை இந்த நட்சத்திரங்களை கொடுக்காதா?
ஆமாங்க. வருமானம் கொடுக்காது. பணத்தை கொடுக்காது. 2ஆம் பாவங்கிறது என்னது? பணத்தை கொடுக்காது. 6ஆம் பாவங்கிறது என்னது? வேலை இல்லையா? 10ஆம் பாவங்கிறது என்னது? பொறுப்பு. அப்ப இந்த நட்சத்திரம் எனக்கு இது கொடுக்காதுன்னு முடிவு பண்ணியிருக்கா அப்படின்னு எடுக்கணும். இது எவ்வளவு நேரத்துக்கு எடுத்துக்கிறணும்? இதனுடைய உபநட்சத்திரம் பூராடம்ங்கிற உபநட்சத்திரம் 2 மணி நேரம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த 2 மணி நேரத்துக்கு இது கிடைக்காது இல்லையா அப்படின்னு. இப்ப புரியுதா? புரியலையா ஈஸ்வர்? நல்லா புரியுதுங்க, புரியுதுங்க. இப்ப என்ன அர்த்தம்? சந்தோஷத்தையும் இப்பதான் நீங்க மனசுல வச்சுக்கிறணும். எப்படி வச்சுக்கிறணும்னா, 1ஆம் நம்பர் 1வது பாவம், 3ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம் வந்துச்சுன்னா சந்தோஷத்தையும் கொடுக்கும், ஓரளவு பணத்தையும் கொடுக்கும். 1 1 3 7 5 7 11 5ம் 9ம் பணம் கொடுக்காது, மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கும், சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கும். எழுதிக்கங்க. 5 9 வந்தா சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுக்கும், பணத்தை கொடுக்காது. 1 3 7 11 வந்துச்சுன்னா நல்ல மகிழ்ச்சியும் கொடுக்கும், ஓரளவு பணத்தை கொடுக்கும். 5 9 வந்தா முதலே சொன்ன மாதிரி மகிழ்ச்சியை மட்டும் தான் கொடுக்கும். இப்ப எனக்கு இது பணத்தை கொடுக்குமா? கொடுக்காது. சரி, 4ஆம் பாவத்தை கொடுத்தா 2 4 6 10 வந்தால் பணத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்காது. எழுதிக்கங்க. 2 4 6 10 வந்தா என்ன கொடுக்கும்? பணம் மட்டும் வரும், சந்தோஷம் வராது. பொருளாதாரம் கிடைக்கும், ஆனா மகிழ்ச்சி இருக்காது. 8 12ங்கிறது மகிழ்ச்சியும் கொடுக்காது, துன்பத்தை தான் கொடுக்கும். பணத்தையும் கொடுக்காது, துன்பத்தை தான் கொடுக்கும். இப்ப எனக்கு 5 வந்ததுனால எது கொடுக்கும், எது கிடைக்காது? சந்தோஷம் வரும், பணம் வராது. சந்தோஷமா இருப்பேன், ஜாலியா இருப்பேன், இன்னைக்கு வருமானம் இருக்காது. எத்தனை மணி நேரத்துக்கு? அந்த உபநட்சத்திரம் அந்த உபநட்சத்திரம் இருக்க வரைக்கும் எனக்கு கிடைக்காது. அப்ப இதை தீர்மானம் பண்ணது யாரு? என்னுடைய ஜாதகம். இதை தீர்மானம் பண்ணது யாரு? என்னுடைய ஜாதகம். புரியுதா? புரியலையா? புரியுதுங்க. என்ன புரிஞ்சுக்கியா? இந்த ஒரு சின்ன ஒரு பார்ட்ல இந்த நட்சத்திரம் என்ன கொடுக்குங்கிறத நீங்க தீர்மானம் பண்ணணும். சரி, இப்ப ஒரு கோயிலுக்கு போகணும். நல்லா கவனிங்க. இப்ப 5ஆம் பாவம் வேலை செஞ்சா 6ஆம் பாவத்தை கெடுத்துருதா? ஆமையா. 6ஆம் பாவத்தை கெடுக்கிறதுனால ஒருத்தனுக்கு நோய் தீரணும்னா இந்த 5ஆம் பாவத்தினுடைய கோயிலுக்கு போனா நோய் தீர்ந்துருமா? தீந்துருயா. 5ஆம் பாவத்தினுடைய கோயிலான இந்த பூராட நட்சத்திரத்தினுடைய ஆலயத்துக்கு போனா நமக்கு நோய் தீந்துரும், போயிடும். அப்ப அதுக்குள்ள கோயில் எது? கரூர்ல உள்ள பசுவதீஸ்வரர் கோயில். அதுக்கு தலவிருச்சகம் யாரு? அதுக்கு தலவிருச்சகம் என்ன? வஞ்சி மரம். அதுக்கு தலவிருச்சகம் என்னது? வஞ்சி மரம் அல்லது பூவரசு மரம். ஒரு பூவரசனுடைய பூவையோ இலையையோ பிடுங்கி நம்ம வச்சுக்கலாம். புரியுதா? நமக்கு நோய் வந்துட்டால் 5ங்கிறதுனால 5 விளக்கு நெய் விளக்கு அங்கே போய் ஏத்தணும். அது எப்ப ஏத்தணும்?
இந்த பூராட நட்சத்திரம் அன்னைக்கு, ஒட்டுமொத்த பூராட நட்சத்திரம் அன்னைக்கு பூராட வரும் இல்லையா, 2 மணி நேரம், அப்ப போய் ஏத்தணும். ஏத்துனா என்ன நமக்கு கிடைக்கும்? யாராவது ஒருத்தர் மைக்க ஆன் பண்ணி சொல்லுங்க, என்ன கிடைக்கும்? எனக்கு ஐயா என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும், நோய் தீரும் ஐயா. கடனு, நோய், வம்பு, வழக்கு இதெல்லாம் தீருமா? ஆமாய்யா. சரி, இப்ப பூராட நட்சத்திரத்தை பாக்குறோம். நான் போக முடியல. ஒரு ஆண் குரங்கு, பூராடம்னா என்ன அர்த்தம்? ஆண் குரங்கு, குரங்குக்கு போய் ஏதோ உணவு கொடுக்கலாம். குரங்கு படத்தை, ஆண் குரங்கத்தினுடைய படத்தை வச்சுக்கலாம். கௌதாரி பறவையினுடைய படத்தை நம்ம வச்சுக் கொண்டோமேயானால் இந்த நோய் தீர்ந்து விடும். புரியுதா? அப்ப 5ஆம் பாவம்ங்கிறது ஒரு குழந்தை வேணும்னாலும் சரி, ஆரோக்கியம் வேணும்னாலும் சரி, எந்த தெய்வத்தை போய் நம்ம பிடிக்கணும்? பசுபதீஸ்வரர் கோவில் பூராட நட்சத்திரத்துக்கு. பூராட நட்சத்திரத்தினுடைய ஆழத்தை பிடிக்கணும். குரங்குக்கு உணவு கொடுக்கணும். குரங்கு படத்தை வச்சுக்கிறணும். கௌதாரி படத்தை வச்சுக்கிறணும். வஞ்சி மரத்தின் தலை விரிச்சமா இருந்தாலும் அதுக்கு போய் நீர் ஊற்றணும். அல்லது வஞ்சி மரத்தினுடைய இலையோ வஞ்சி மரத்தை கும்பிடணும். இந்த பூராட நட்சத்திரத்தினுடைய கடவுள் யாரு? வர்ண பகவான். பூராட நட்சத்திரத்தினுடைய கடவுள் யாரு? வர்ண பகவான். அந்த வர்ண பகவானுடைய படத்தை நாம் வைத்துக் கொண்டமையானால் நமக்கு சிறப்பை தரும். இப்ப இருந்து உங்களுடைய ஜாதகத்தில் நான் சொல்ற மாதிரி பொருளாதாரத்துக்கு வேணும்னா இந்த கோயிலுக்கு போகணும். ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா இந்த கோயிலுக்கு போகணும். அது எப்ப போகணும்? அந்த பாட்டு வரும்போது. பூராடத்துல சரி, வேற பூராடம் தவிர மீதி இருக்கிற 8 நட்சத்திரமும் என்ன தருது அப்படின்னு பார்க்கணும். என்ன பாட்டை தருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாட்டுக்குள்ள நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, அது கிடைக்கும். அப்ப பூராடத்துக்குள்ளேயேவும் இப்ப வேற நட்சத்திரம் வந்துருச்சு. பூராடத்துக்கு அடுத்து என்ன இருக்கு? யாராவது சொல்லுங்க பாப்பா. பூராடம். ஈஸ்வர், ஐயா வந்துட்டீங்க. பூராடம் இருக்கு இல்லையா? பூராடத்துக்கு அடுத்து என்ன நட்சத்திரம்? பூராடத்துக்கு உத்திராடமா? ஆமாங்க. ஆமாங்க. உத்திராடம்னா சூரியனா? ஆமா. சூரியன். சூரியன் எந்த நட்சத்திரத்துல எனக்கு இருக்குன்னு பார்க்கணும். உனக்கோ எனக்கோ இல்ல யாருக்கோ. சூரியனுக்கு என்ன நட்சத்திரத்துல இருக்காருன்னு சொன்னேன்? சூரியனுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்துல இருக்காரு. இப்ப சூரியன் இங்க இது உத்திராடம். உத்திராடத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய சந்திரன் யாரு? உத்திராடத்தில் சந்திரன் ரோகிணி. திருவோணம். அப்ப திருவோணம் 6. இப்ப உத்திராடம் 5. இப்ப 5 6 ஆயிடுச்சு. அப்ப எனக்கு இந்த 5 6, இந்த 5 6, இப்ப 5 6. அப்ப இந்த 5 6 இருக்கும்போது இந்த 5 6 நமக்கு கிடைக்குமா? கிடைக்கும். இதுல 5 தான் அதிகமா கிடைக்கும், 6 குறைவாத்தான் கிடைக்கும். 6 குறைவாத்தான் கிடைக்கும். அப்ப இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு போனோம்னா 5 6 தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? புரியுதுங்க. ரைட். அப்போ இப்ப நமக்கு இங்க 6 வந்துருச்சு. நம்ம 6 போக்கணும்னு எதுக்கு வந்திருக்கோம்? உத்திராடத்துக்கு பூராடத்துக்கு வந்திருக்கோம். ஆனா இந்த உத்திராடம்ங்கிறது இங்க 6 வந்ததுனால ஓரளவு நோய் உடனே தீருமா? கொஞ்சம் இருக்குத்தானே செய்யும். இருக்கும். அப்ப உத்திராடத்தை விட்டுறணும். உத்திராடத்துக்கு அடுத்து யாரு? திருவோணமா? ஆமாய்யா. திருவோணம்னா சந்திரனா? ஆமாய்யா. சந்திரன் உங்க ஜாதகத்துல இப்ப என்ன தசை என்ன புத்தின்னு பார்க்கணும். எனக்கு சனி திசை, குரு புத்தி. இப்ப திருவோணத்திலிருந்து வரக்கூடிய சனி யாரு? உத்திரட்டாதியா. உத்திரட்டாதியிலிருந்து வரக்கூடிய குரு யாரு? புனர்பூசம். உத்திரட்டாதியிலிருந்து வரக்கூடிய குரு யாரு?
புனர்புஷன் புனர் புனர்வூசம். இப்ப எனக்கு புனர்வூசம்ங்கிற இது 10 வச்சிருக்கு, உத்திரட்டாதி 7 வச்சிருக்கு. இப்ப 7 10 இருக்கு. 7ஆம் பாவம் 10ஆம் பாவமா இருக்கு. 7 10 இருக்கு. கௌரவமும் கொடுக்கும், இது 7ம் கொடுக்குது. இப்ப இந்த நோய் சம்பந்தமா நான் இங்க போலாமா? போகக்கூடாது. ஏன்னா இங்க 10 இருக்கு, 7 இருக்கு அப்படின்னு இருக்கும். சரி, அப்ப இதை விட்டுருவோம். அதுக்கு அடுத்து திருவோணத்துக்கு அடுத்து வேற யார் இருக்கா? அவிட்டம். ஆ அவிட்டம் ஐயா. சரி, அவிட்டம்ங்கிறது செவ்வாய். என்னுடைய ஜாதகத்தில் செவ்வாய் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காரு? சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. இப்ப செவ்வாய்ங்கிறது அவிட்டம். அவிட்டத்திலிருந்து வரக்கூடிய சுக்கிரன் யாரு? பரணி. பரணி. பரணியிலிருந்து வரக்கூடிய ராகு யாரு? திருவாதிரை. 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 பரணி என்ன வச்சிருக்காரு? 9, திருவாதிரை 7. இப்ப இங்க 9 7 இருக்கு. ஆனா இங்க 9 7 இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்கேன். அப்ப இது ஒற்றைப்படை பாவங்கள் சந்தோஷத்தை தானே கொடுக்கும். 9 7 என்பது 11. ஆமாய்யா, போதுன்ற நிலையை உருவாக்கும். இப்ப நான் நோய் தீர்க்கிறதுக்கு இந்த இடத்துக்கு போகலாமா வேணாமான்னு யாராவது சொல்லுங்க. எனக்கு நோய் இருக்கு, நான் இந்த இடத்துக்கு போகலாமா வேணாமா? வேண்டாங்க. ஏன்? சந்தோஷத்தை கொடுக்கும்போது நோய் எப்படி ஆமாங்க. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நம்பரா வரும்போது எப்படியா நோய் தீரும்? எப்படி சொல்லணும்னா, நோய்ங்கிற 6ஆம் பாவத்தை டெவலப் பண்ற இந்த 7 இருக்குல்ல, கெடுக்காது, அடுத்து வளர்ச்சி அடையக்கூடியது தானே இருக்கு. ஆமையா. இந்த 7ஆம் பாவம் 6ல இருந்து 7ங்கிறது என்ன ஆகும்? இரட்டிப்பாக்கும். இரட்டிப்பாகாது. 6ல இருந்து 7 இல்லையா? இனியா ஒரு பாவத்திலிருந்து எண்ணி வரும் 2ஆம் பாவம் வந்து 90% அந்த 6ஆம் பாவத்தை டெவலப் பண்ணிரும் இல்லையா? ஆமையா. ஆமா, தீராது. சரியா. நோயே தீராது. அப்ப இந்த அவிட்டத்துல நான் போகலாமா? போகக்கூடாதுயா. நோய் சம்பந்தமா போகக்கூடாது. சரி, அவிட்டத்துக்கு அடுத்து என்ன நட்சத்திரம்? சதயம். இப்ப சதயத்தை பாருங்க. சதயம் என்ன வச்சிருக்கு எனக்கு? 2 சதயத்துக்கு வந்துருங்க. சதயம் வந்து 4 6 4 6. இந்த ராகு என்னுடைய ஜாதகத்துல எங்க இருக்குன்னா, சந்திரன் சுக்கிரன். சந்திரன் ஸ்டாரு, சுக்கிரன் சப்பு. இப்ப இந்த சதயத்திலிருந்து இருக்கக்கூடிய சந்திரன் யாரு? ரோகிணியா. ரோகிணியிலிருந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் யாரு? பூரம். சரி, ரோகிணி 10, பூரம் 11. ஆமையா. இப்ப 10 11 இருக்கு. 10 11 இருக்கு. இந்த 10 11 இருக்கு. 10 11 இருந்தா 7ஆம் பாவத்திலிருந்து, இப்ப 6ஆம் பாவத்திலிருந்து 10ஆம் பாவம் எத்தனாம் பாவமா வரும்? 5ஆம் பாவமா வருமியா. அப்ப இந்த 6ஆம் பாவம் டெவலப் ஆகத்தானே செய்யும். டெவலப்மெண்ட் ஆகும். அப்ப நான் போலாமா அந்த இடத்துக்கு? நோய் தீரணும்னு போய் இந்த சதயத்தினுடைய நேரத்துல உள்ள போகலாமா? போகக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி இந்த 11 எடுத்துட்டாலும் 6ஆத்தே வருது, முழுமையா கெடுக்காது. சரி, இப்ப சதயத்துக்கு அடுத்து அடுத்து யாரு? பூரட்டாதி யாருன்னு பார்க்க போறோம். இப்ப பூரட்டாதி அப்படின்னா யாரு? குருவா? ஆமையா. குரு என்னுடைய ஜாதகத்தில் சந்திரன் சூரியன். இப்ப பூரட்டாதியிலிருந்து வரக்கூடிய சந்திரன் யாரு? ரோகிணி. ரோகிணியிலிருந்து வரக்கூடிய சூரியன் யாரு? உத்திரம் ஐயா. ரோகிணியிலிருந்து வரக்கூடியது வந்து உத்திரம்.
உத்திர 1, ரோகிணி 10, பூரட்டாதி 7. இப்ப இது 10 ஒண்ணா இருக்கு, 10 ஒண்ணா இருக்கு. இது 6ஆம் பாவத்தை கெடுக்குமா? இது கெடுக்காதீங்க. ஆனால் இந்த 1ஆம் பாவம்ங்கிறது 6ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ணுமா? 6ஆம் பாவத்துக்கு அது 8ஆம் பாவம் தானே? ஆமாய்யா. ஆமாங்க. இல்லையா? உண்டா இல்லையா? ஆமாய்யா, க்ளோஸ் ஆக்கும். 1ஆம் பாவம்ங்கிறது எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடிய பாவம் தானே? எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஆனா நட்சத்திரமும் உப நட்சத்திரமும் ஒரே மாதிரி இருந்தா 100% சரியாகும். ஆனா இங்க இது என்ன செய்யும்னா ஓரளவு தானே சப்போர்ட் பண்ணுது, சரியா? அப்படின்னு எடுத்துக்கோ. ரைட். இப்ப இதையும் பார்த்துக்கிறோம். பூரட்டாதிக்கு அடுத்து யாரு? உத்திரட்டாதி. உத்திரட்டாதி எத்தனை வச்சிருக்கு? 7. உத்திரட்டாதினா யாரு? சனி. சனி எந்த நட்சத்திரத்துல இருக்கு? குருவோட நட்சத்திரத்திலையும் சனியுடைய சப்ல இருக்கு. இப்ப இந்த உத்திரட்டாதியில இருந்து வரக்கூடிய குரு யாரு? புனர்வூசமா? ஆமாய்யா. புனர்வூசத்திலிருந்து சனி யாரு? பூசம். பூசம். இப்ப புனர்வூசம் எனக்கு என்ன வச்சிருக்கு? 7யா. 10 வச்சிருக்கு. 10 வச்சிருக்கு. பூசம் என்ன வச்சிருக்கு? 5, 8. 5, 8 வச்சிருக்கு. ஆமாங்க. போகலாமா? போகலாமா? உத்திரட்டாதி 7 வச்சிருக்கியா? உத்திரட்டாதி 7 வச்சிருக்கியா? உத்திரட்டாதி 7 வச்சிருக்கு. அத பத்தி கவலையே படாதீங்க. அதுக்கு அடுத்து 10, 5 வச்சிருக்கு. 5, 8 வச்சிருக்கு. ஆனா கடைசியில இருக்கிற ரிசல்ட்ட பாருங்க. 5, 8 வச்சிருக்கு கடைசியா. வச்சிருக்கு. அவ 8 வச்சிருந்ததுனால இந்த 6ஆம் பாவத்தை என்ன செய்ய டபுள் மடங்கு ஆக்குமா ஆகாதா? அடுத்த பரிணாமத்தை கொண்டு போயிருமா இல்லையா? கொண்டு போயிருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் பார்க்கலாம் உள்ள போகலாமா? போகக்கூடாது. போகக்கூடாது. சரி, அடுத்து ரேவதிக்கு போங்க. ரேவதி பார்த்து போதும். ரேவதி 5 வச்சிருக்கு. ரேவதி 5யா? அஸ்வினி 8, புதன் பரணி வந்து 9. எத்தனை நட்சத்திரத்துல இருக்கு? ரேவதி உடையதுலயும் சுக்கிரன் பார்ட்லயே இருக்குன்னு. இப்ப ரேவதியில இருந்து வரக்கூடிய கேது அஸ்வினி, அஸ்வினியில இருந்து சுக்கிரன் வந்து இப்ப என்னது பரணி, பரணி 9, அஸ்வினி 8. போலாமா? போகக்கூடாதுயா. இது 8 தானே இங்க டெவலப் ஆகும். ஆமாய்யா, 8 தான் டெவலப் ஆகும். அப்ப இதுலயும் எனக்கு போக வாய்ப்பு இல்ல, போகக்கூடாது. சரி, அதுக்கு அடுத்து யார பார்க்கணும்? அஸ்வினியை பார்க்கணும். அஸ்வினியை பார்க்கணும். அஸ்வினி ஏற்கனவே 8 வச்சிருக்கு. அஸ்வினிங்கிற கேது எதுல நிக்குது? அஸ்வினில நிக்குதுயா, 8ல இருக்கு. அஸ்வினிங்கிறது எந்த கேதுங்கிறது என்னுடைய ஜாதகத்துல எங்க நிக்குது? புதனுடைய நட்சத்திரத்துல நிக்குது. ஆமாய்யா. சூரியனுடைய சப்ல நிக்குது. ஆயில்யம் உத்திரம். ஆயில்யம் உத்திரம். ஆயிலியம் எத்தனாம்? 11. உத்தரம் என்னது? 1யா. 1. ஆனா இது கொஞ்சம் பரவாயில்ல. யாருக்கு? 6ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடியது தானே இருக்கு. ஆமாங்கய்யா. வளர்க்கறது இல்ல அப்படின்னு. அப்ப இது எனக்கு பூரட்டாதியை விட்டுட்டோம்னா, பூராடத்தை விட்டுட்டோம்னா இந்த இந்த அஸ்வினிக்குள்ள கூட போய் பார்த்துட்டு வந்துடலாம். அஸ்வினிக்குள்ள கூட போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்ப புரியுதா? ஒரு நட்சத்திரம் நமக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதோட உள்ள பவருக்குள்ள உள்ள போய் பார்க்கும்போது அது எந்த பார்த்து எனக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு நோயை போக்குறதுக்குன்னு பாக்குறோம். இதே இது பொருளாதாரத்துக்குன்னா இது 2, 4, 6, 10 இருந்தா அதுல போயிடலாமா? போயிடலாம். நாம திருவோணத்துக்குள்ளேயே உங்களை ஓடி விடலாம் இல்லையா? 10 வச்சிருக்கு கடைசியில. 7, 10 பொதுமக்கள் இருந்து என்ன வரும்? பெரும்பணம் வரும், உச்சபட்ச பணம் கிடைக்கும் அப்படின்னு. அப்ப ஒருத்தனுக்கு கல்யாணம் வேணும்னா, திருமணம்னா 7ஆம் பாவத்தை
7ஆம் பாவத்தை வளர்க்கக்கூடிய பாவம் உள்ள கோயிலுக்கு போனான்னா அவனுக்கு திருமணம் நடக்கும். இப்ப புரியுதா? உங்களுக்கு என்ன வேணும்னு பார்க்கணும். அந்த நட்சத்திரம் எது வச்சிருக்கோ அந்த கோயிலை சிபாரிசு பண்ணணும். புரியுதா புரியலையா? புரியுதுயா. நல்லா புரியுதா நல்லா புரியலையா? இப்படி நீங்க எடுத்து வரணும். அப்ப உங்களுடைய ஜாதகத்தை 27 நட்சத்திரமும் எந்த பாவத்தை இயக்குதுன்னு வச்சுக்கிட்டா 9 கிரகங்களும் 8 கிரகம் பிறந்த போது எந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் இப்ப கோச்சாரத்துல உங்க தசை புத்தி என்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். இந்த டாபிக் கோச்சாரம் புரியுதா? ஈஸ்வர் ஐயா புரியுதுங்க. சரி, இப்ப உன்னுடைய ஜாதக கையில வச்சிருக்கியா? இருக்குங்க. இப்ப பாரு, இப்ப உன்னுடைய ஜாதகத்தில் இப்ப இந்த பூராட நட்சத்திரம், இப்ப பூராட நட்சத்திரம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. பூராட எந்த பாவத்தை வச்சிருக்கு? ஒரு ஐயா பூராடம் 2 11 வச்சிருக்கீங்க. 2 11 வச்சிருக்கு. சரி, இந்த சுக்கிரன் உன் ஜாதகத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எந்த உபநட்சத்திரத்துல இருக்கு? சுக்கிரன் என்னோட ஜாதகத்துல திருவாதிரையில இருக்கு. திருவாதிரைன்னா ராகு. ஆ. எந்த உபநட்சத்திரத்துல இருக்கு? சுக்கிரனோட உபநட்சத்திரத்துல இருக்கு. வெரி குட். இப்ப இந்த பூராடத்துல இருந்து வரக்கூடிய ராகு யாரு? பூராடத்துல இருந்து வரக்கூடிய ராகு சதயம். சதயத்துல இருந்து வரக்கூடிய சுக்கிரன் யாரு? பரணி. சரி, இந்த சதயம் என்ன வச்சிருக்கு உனக்கு? எந்த பாவத்தை இயக்குது? சதயம் 8ங்க. சரி, பரணி என்ன வச்சிருக்கு? 6. சரி, இப்ப 8 6 வரலாமா? வரக்கூடாது. 6 8 8 6 வந்தா 6ங்கிறது கடனு, 8ங்கிறது கடனு ரெட்டிப்படப்பாகிறது. 8ங்கிறது எதிர்மறையான விஷயங்கள், 6ங்கிறது வம்பு வழக்குகள். அப்ப வலி விபத்துகள் இதெல்லாம் நடக்கும். இந்த பூராட நட்சத்திரத்தினுடைய கோயிலுக்குள்ள நீ போகலாமா? போகக்கூடாது. பூராட நட்சத்திரத்தினுடைய கோயிலுக்குள்ள நீ என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. குரங்குக்கு நீ போய் ஏதாவது கொடுக்கலாமா? ஆண் குரங்குக்கு கொடுக்க கூடாது. கரூர்ல உள்ள பசுவேஸ்வரர் கோயிலுக்கு போனா உனக்கு இதுதான் கிடைக்கும். எதிர்பாராம நோய் வரும், எதிர்பாராத வம்ப விளக்குகள் வரக்கூடிய வாய்ப்பு. சரி, ஒரு காரியத்துக்காக சகுனத்தை பார்க்கிறோம். ஒரு காரியத்துக்காக நீ கிளம்பும் போது ஒரு குரங்க பார்த்துடுற, ஒரு ஆண் குரங்க நீ பாக்குற, பார்த்தா அந்த காரியத்துக்கு போலாமா? போகக்கூடாது. போகக்கூடாது. புரியுதா? புரியுது. அங்கிருந்து ஒருத்தன் கௌதாரி பறவையை வச்சுட்டு வர்றான், போலாமா? போகக்கூடாது. போகக்கூடாது. மழை வர்ணம் பகவான் மழை பெய்யுது, போலாமா? போகக்கூடாதுங்க. போகக்கூடாது. இந்த பூராட நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் எது இருக்கோ அதெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது? அதை பயன்படுத்தக்கூடாது, அதெல்லாம் செயல்படுத்தக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது. இப்ப புரியுதா? புரியுது. இந்த சகுனம்னா என்ன அர்த்தம்னா, சகுனம் நிமிர்த்தம். சகுனம் நிமிர்த்தம். சகுனம் அப்படின்னா நம்ம கண்ணால பாக்குறது, நிமிர்த்தம் அப்படின்னா காதால கேட்கிறது. இப்ப பூராடம்னா ஐஸ்கிரீம்னு அர்த்தம். பூராடம்னா ஐஸ்கிரீம். ஐஸ் வச்சுட்டு வர்றான்னு என்ன செஞ்சிடக்கூடாது?
வடக்கு நாய் தின்றக்கூடாது. தின்றக்கூடாதுல்ல, அந்த காரியத்தை அப்ப நடத்தக்கூடாது. சரிங்க. வெள்ளரிக்காய் பூராடம், காளானு பூராடம், தண்ணீர் பால் கலந்த அன்னம், பால் சாதம், தயிர் சாதம், மோர் சாதம், இதெல்லாம் பூராடம். இதெல்லாம் உனக்கு நல்ல சகுனம் அல்ல, தவிர்க்க வேண்டியது, தவிர்க்க வேண்டிய விஷயம். புரியுதா? புரியுது. ஏன் தண்ணீர்னோ? மலைக்கு அதிபதி யாரு? பூராடம். போயிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வந்து தண்ணியை மேல அடிச்சு விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த காரியத்துக்கு நீ போகலாமா? போகக்கூடாது. போனா என்ன கிடைக்கும்? 8 ஆறு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 8 ஆறு கிடைக்கும். 8 ஆறு கிடைக்கும். எது கிடைக்காது? 7 கிடைக்காது, 9 கிடைக்காது. 7 கிடைக்காது, 9 கிடைக்காது. 7ஓட சம் அந்த 7ஓட 3 7 11 இது கிடைக்கும். 1 5 9 கிடைக்காது. அப்படிங்கிறது புரியுதா? புரியுது. அப்ப எந்தெந்த பறவைகள் எந்தெந்த விலங்குகளை நாம் பார்க்கணும். இப்ப உதாரணமா இப்ப ஒரு குதிரை வருது. ஆண் குதிரைன்னா எந்த நட்சத்திரம்? அஸ்வினி. ஆண் குதிரைன்னா பெண் குதிரைன்னா சதயம். பெண் குதிரைனா சதயம். பெட்டை குதிரைனா சதயம். இப்போ ஒரு காரியத்துக்கு போற, இந்த 2 நட்சத்திரம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இப்ப குதிரை வண்டியில போவோமான்னு கேக்குறாங்க. அப்ப பார்க்கும்போது இந்த 2 நட்சத்திரம் உனக்கு நல்லதை கொடுக்குதான்னு உனக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். புரியுதாப்பா? புரியுது. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்ப உதாரணம் டக்குன்னு அது என்ன செஞ்சிடணும்? அந்த இடத்துல இதை எடுத்து பார்க்கணும், இந்த நட்சத்திரத்தை போட்டு பார்க்கணும். இப்ப ஒண்ணும்ல, இந்த சதயம்னால என்ன அர்த்தம் தெரியுமா? திராட்சை பழம் இருக்கு இல்லையா? கருப்பு திராட்சை கொத்து கொத்தா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் சதயம். கொத்து கொத்தா இருக்கிறது அதுக்கு பேரு பன்னீர் திராட்சை. அதுக்கு பேரு பன்னீர் திராட்சை. அல்லது செக்கு எண்ணெய். செக்குல எண்ணெய் எடுத்து வச்சுப்பாங்க இல்லையா? அந்த காலத்துல செக்குலாம் இருந்துச்சு. அதெல்லாம் யாரு? சதயம். இப்ப நீ பார்க்கும்போது ஒரு குதிரையை பார்த்தாலும் சரி, ஒரு பெட்ட குதிரையை பார்த்தாலும் சரி, திராட்சை பழமும் திராட்சை பழம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் விற்பாங்க. யாராவது வந்து திராட்சை பழம் சாப்பிடுறதுன்னு சொன்னாத்தே நீ என்ன செய்யணும்? சுதாரிச்சுக்கணும். புரியுதா? புரியுது. நான் என்ன பண்ணேன்னா, என்னை ஒருத்தர் கூப்பிட்டாரு, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, என் கொழுந்தியால கட்டிக்கலாம் வாடான்னு கூப்பிடுறாரு. தேனியில வந்துரு, அப்படியே நம்ம ஊருக்கு சென்னைக்கு போவோம், பொண்ணை பார்ப்போம், பிடிச்சா கட்டிக்கிடுவோம். 9 மணிக்கு பஸ் தேனியில கம்பத்துல இருந்து வருது. நின்னோம். பஸ் 10:30க்கு வர்றான். ஏற போறான். ஏறாத. கண்டக்டர் என்ன சொல்றான்? ஏறாதன்றான். அன்னைக்கு எனக்கு வேலை செய்யல. ஏறாதன்னு இறங்கி இருக்கணுமா இல்லையா? நம்ம பொண்ணு பாக்குறோம். சகுனம் என்ன ஆகுது? நிமிர்த்து என்ன விழுகுது? ஏறாத, போகாத, வண்டி இருக்கு போகாதன்றான். அப்புறம் கூட்டு பார்த்து வண்டிய ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஏறி படுத்துட்டோம். கொண்டு போய் திண்டுக்கல்ல இறக்கி விட்டுட்டு டிப்போவுக்கு போயிடுச்சு வண்டி. 2 மணிக்கு வர்றியா, 2 மணி 3 மணிக்கு வர்றேன் வண்டி, இன்னாவது போகலாமா? முதல்ல நிமித்தம் சரியில்லை, இப்ப சகுனம் சரியில்லை. சகனமும் ஓகே ஓகே. போயிட்டோம். பொண்ணை போய் பார்க்கிறோம். பொண்ணு வீட்டுல போய் குளிச்சுட்டு, பொண்ணு வீட்டுல சாப்பிட்டுட்டு, பொண்ணு வீட்டை போய் கேட்கிறானா, எவனையும் இப்ப கட்டிக்கிற மாட்டேங்குது. என்ன சொல்லுது? சூப்பர் சூப்பர். எவனையும் கட்டிக்கிற மாட்டேன். அப்பதான் நினைச்சு இதெல்லாம் அங்கேயே நம்மளை ஆண்டவன் தடுத்துட்டானே. அப்பயே பிரபஞ்சம் நம்மளை என்ன செஞ்சிருச்சு? அனுமதி கொடுக்கலையே. இதைத்தான் புரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடருக்கு சகுனத்தையும் நிமிர்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும். ஒரு காளமாடு வருது, அது என்ன நட்சத்திரம்? உத்திர நட்சத்திரம். ஒரு பசுமாடு வருது, அது பூரட்டாதி நட்சத்திரம். ஒரு கோழி வருது, மிருகசீரிஷம். ஒரு மயில் வருது, மயில் வந்து அது என்ன 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 நட்சத்திரம்? ஹலோ ஐயா, ஐயா, மயில், இப்ப மயில பாக்குறோம். போயிட்டு இருக்கும்போது மயில் அப்படி தொகை விரிச்சு நல்லா ஆடுது. அங்க யார் நிக்கிறா? முருகன் கிருத்தியை நிக்கிறாரு. யார் நிக்கிறா? கிருத்திகை, கிருத்தியை நிக்கிற. முருகன். அப்ப கிருத்திகை நட்சத்திரம் எனக்கு என்ன கொடுக்க போகுதுன்னு உடனே போட்டு பார்த்துட்டோம்னா, இப்ப எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறோம். ஒரு உதாரணத்துக்கு, ஈஸ்வருக்கு நம்ம என்னடா எங்க மாமியின் நேரம் பொண்ணு பார்க்க போறான்னு நினைச்சிடாத. பொண்ணு பார்க்க போறேன், எனக்கு வயசு ஒரு 25 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கா. கிருத்திகை நட்சத்திரம் எனக்கு வந்து 6 வச்சிருக்கு, 2 60 வச்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரம் நல்லா ஆடுது. அங்க கிடைக்குமா? கிடைக்காது. உங்க ஐக்கியம் எனக்கு அது உங்க ஐக்கியம் எனக்கு வருமா? வராதுங்க, வராது. வரவே வராது. அதே கிருத்தி எனக்கு 7 வச்சிருந்தா என்ன ஆகும்? வா வா கண்டிப்பா வா வரும். கூப்பிடுமா இல்லையா? ஆமா. அதே கிருத்திய நட்சத்திரம் அக்னி. கிருத்தியன்னா என்ன அர்த்தம்? அக்னி. அக்னி. போகும்போது ஒரு தீய பாக்குறேன், அது 2 எனக்கு அக்னி கிருத்தியை. எனக்கு என்ன கிடைச்சிரும்? பணம் கிடைச்சிருமா இல்லையா? ஆமா, கண்டிப்பா கிடைக்கும். கிடைச்சிரும். போறோம், தேனி அப்படியே வந்துட்டு இருக்கு. தேனி வந்தா என்ன அர்த்தம்? சுவாதி. தேனி வந்துட்டு என்ன அர்த்தம்? அது சுவாதி. அப்ப சுவாதி நட்சத்திரம் எனக்கு என்ன தரும், எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, சுவாதி எனக்கு என்ன வச்சிருக்குன்னு பார்க்கணும். சுவாதி என்ற ராகு என் ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். இதுதான் சகுனம், இதுதான் ஜோசியம், இதுதான் சாஸ்திரம். ஜவுளி கடைன்னா சித்திர நட்சத்திரம் ஈஸ்வர். சரிங்க. ஜவுளி கடைன்னா சித்திர நட்சத்திரம். சரி, கத்திரிக்கோள்னா என்னது? கத்திரிக்கோள்னா கிருத்திகை. 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 கத்திரிக்கோள்னா கிருத்திகை. புரியுதா? புரியுதுங்க. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன 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 என்னன்னு பார்த்தோம்னா ஈஸியா. ஊசின்னு இருக்கு இல்லையா? ஆமாங்க. ஊசின்னா சுவாதி. சுவாதி. ஓ அப்படியா? நான் எனக்கு ஓட்டை தான் அப்படின்னா பரணி. ஓட்டைன்னா பரணி. பரணி. துவாரம்னா பரணி. நல்லா கவனிக்கணும். ஒருத்தன் வந்து ஊசி நூலை கோர்க்கிறான், பரணியும் சுவாதி உனக்கு நல்லா இருந்தா அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு போகும் இல்லையா? ஆமா, போற காரியம் நடந்துரும் இல்லையா? நடந்துரும். ஒரு பெண் நாய் ஓடி வருது. எதுக்கு ஓடி வருது? அப்ப பெண் நாயினோட மூல நட்சத்திரம் வருதான்னு நினைக்கணும். என்ன நினைக்கணும்? மூல நட்சத்திரம் வருது. ஆண் நாய் பின்னாடி வருது, திருவாதிரை வருது. புரியுது அப்படின்னு? புரியுதுங்க.
ஒரு பெட்டையாடு வருது, ஒரு பெட்டையாடு, ஒரு வெள்ளாடு வருது. வெள்ளாடு வந்துட்டு இருக்குன்னா என்ன நட்சத்திரம் வருது எனக்கு? கிருத்திகை. ஆணாடு வருது, பூசம். ஆண்பூனை ஆயிலியம், பெண்பூனை புனர்வூசம். ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரினத்திலையும் ஒவ்வொரு பொருளிலையும் நட்சத்திரம் இருக்கிறது. அந்த நட்சத்திரம் நமக்கு என்ன கொடுக்குமோ அதை கொடுக்கும். ஒரு வாத்தியார் வர்றாரு, அவர் யாரு? பூச நட்சத்திரம். வாத்தியார்னா யாரு? புரியுதா இல்லையா? வாத்தியார்னா பூச நட்சத்திரம். இப்படி ஒவ்வொன்னா நீங்க பாருங்க. பார்த்தோம்னா பொன்வண்டு, பொன்வண்டு வரும் இல்லையா? அவிட்டம். பொன்வண்டுனா அவிட்டம். எனக்கு அவிட்டம் என்ன வச்சிருக்கு? அவிட்டம்னா நர்ஸு. அவிட்டம்னா நர்ஸ். இல்ல, நான் சொல்றதெல்லாம் மனசுல ஆகுதா? செம்பூத்து. ஆகுதுங்க, மனசுல உட்காருது. செம்பூத்து மூலம். செம்பூத்துனா மூல நட்சத்திரம். செம்பூத்துங்கிற பறவை பார்த்திருக்கீங்களா? செம்பூத்துங்கிற பறவை சிவப்பா இருக்கும், கருப்பாவும் இருக்கும். அது மூலம். அப்ப இத பூரா பார்க்கணும். யானை வந்தோன்னு என்ன நட்சத்திரமா நீங்க நினைக்கணும்? ஆண் யானை பரணி, பெண் யானை ரேவதி அப்படின்னு. அவிட்ட நட்சத்திரம்னாலே என்எஸ், எண்ணெய் அப்படின்னு. பருந்த பாக்குறோம், அங்க அஸ்தம் வந்து நிக்குதுன்னு அர்த்தம். பருந்து வந்தா என்ன அர்த்தம்? அஸ்தம் வருது. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை விலங்குகள், பறவைகள், பொருள்கள், உணவுகள், பழங்கள் எல்லாத்துக்குள்ள அது உள்ள இருக்கு. ஆயிலி நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். ஆயிலி நட்சத்திரம்னா முருங்கை மரம், முருங்கைக்காய். அப்படின்னா மக நட்சத்திரம்னா கலப்பை, செங்கோல், தடி. அப்படின்னு இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பூரா அப்படியே உள்வாங்குங்க. இதை பூரா திருப்பி 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 பாருங்க. அது நமக்கு எவ்வளவு விஷயங்களை கொடுக்குதுன்னு பார்க்கணும். மகிழ மரம்னா அனுஷம். மகிழ மரம், மகிழம்னாலே என்ன அர்த்தம்? மகிழ மரம்னாலே என்ன அர்த்தம்? அனுஷ நட்சத்திரம்னு அர்த்தம். அப்ப இந்த மகிழ மரம் அனுஷ நட்சத்திரம். பெண்மான், ஆண்மான் வந்து கேட்டை, பெண்மான் வந்து மகிழ மரம். மகிழ மரம் இந்த அனுஷம். பனைமரம், பணம் நொங்கு வித்துட்டு வர்றாங்க, பணம் விசிறி வித்துட்டு வர்றாங்கனால என்ன அர்த்தம்? அனுஷம் வருது அப்படின்னு. அப்ப புரியுதா? அப்ப நம் வாழ்நாளில் நம் ஜாதகத்தை தரவு பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கு வந்தோம்னா 27 நட்சத்திரங்களும் என்ன வச்சிருக்கு, என்ன கொடுக்கும், என்ன வச்சிருக்கு, என்ன கொடுக்கும் அப்படிங்கறத எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக நீங்க ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். அப்ப ஒரு கோச்சாரம்னாலும் சரி, பிறப்பு ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஜாதகத்தை நாம் பார்க்கும்போது
ஒரு என்ன செய்யணும் அப்படின்னா 4 பாயிண்ட் மனசுக்குள்ள வச்சுக்கிறணும். ஒரு நம்பர் இருக்கு, ஒரு 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 பாவம், தான் நின்ற நட்சத்திரம், தான் நின்ற உபநட்சத்திரம். அந்த உபநட்சத்திரத்தை பாருங்க. அந்த உபநட்சத்திரம் எந்த பாவத்தை வைத்திருக்கிறதோ அந்த பாவத்தினுடைய பலனை இந்த ஜாதகர் அனுபவிப்பார். அது உதாரணமாக 5ஆம் பாவத்தை வச்சிருக்கோம், 8ஆம் பாவத்தை வச்சிருக்கோம், 9ஆம் பாவத்தை ஏதாவது வச்சிருக்கலாம். அந்த நம்பருக்கு அடுத்து ஒண்ணு கூட்டினீங்கன்னா அந்த பாவத்தை இந்த பாவம் இவர் வச்சிருக்கிற பாவம் கெடுத்துடும், இயக்க விடாது. உதாரணமாக 2ஆம் பாவம் 4ஆம் பாவத்தை வைத்திருந்தால் பணத்தில் சிக்கனமானவர் தான், பேச்சிலையும் நிலையாக பேசக்கூடியவர் தான், சேமிக்கக்கூடியவர் தான், பணத்தை சேமிக்கக்கூடியவர் தான், சொல்ல கூட கரெக்டா தான் பேசுவாரு, தர்மவான். அதாவது அந்த இயற்கையை தான் பேசுறாங்க, செயற்கையா பேச தெரியாது. ஆனால் இந்த 4ஆம் பாவம் எந்த பாவத்தை கெடுக்கும்? இந்த 4ஆம் பாவம் எந்த பாவத்தை கெடுக்கும், எந்த பாவத்தை தடுக்கும், எந்த பாவத்தை முழுமை அடைய விடாது? யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. 4ஆம் பாவம் எந்த பாவத்தை தடுக்கும், எந்த பாவத்தை கெடுக்கும், எந்த பாவத்தை முழுமை அடைய விடாது? யாராவது சொல்லுங்க. ஈஸ்வர் சொல்லுவாப்பா. ஈஸ்வர் ஐயா வந்துட்டீங்க. எந்த பாவத்தை 4ஆம் பாவம் தடுக்கும், கெடுக்கும்? எந்த பாவத்தை கெடுக்கும்? 4ஆம் பாவம் எந்த பாவத்தை கெடுக்கும்? அதுல இருந்து வரும் 8வது பாவம், அதுல இருந்து எண்ணி வரும் 8ஆம் பாவத்தை கெடுக்கும். அதுல இருந்து எண்ணி வரும் 12ஆம் பாவத்தை தடுக்கும். 11ஆம் பாவம் பாருங்க, 4ஆம் பாவம் இயங்குது, 4ஆம் பாவத்தை வச்சிருக்கு. இந்த 4ஆம் பாவம் யாரெல்லாம் கெடுத்துரும், யாரெல்லாம் தடுத்துரும்? அப்படி வரை இப்படி சொல்லி கூட வச்சுக்கோங்க. இந்த 4ஆம் பாவம் வந்ததுனால ஒரு 3 பாவத்தை அது கெடுத்துரும். 3 ஒரு திரிகோணத்தை கெடுத்துரும். எந்த திரிகோணத்தை? 6, 8, 12ங்க. யாராவது சொல்லுங்க. வேற ஐயா ஒற்றைப்படை பாவத்தை கெடுத்துருவீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. 3, 7, 11 3, 7, 11 கெடுத்துரும். 4ஆம் பாவத்துக்கு அடுத்த பாவம் எது? 5. 5ஆம் பாவத்தை கெடுத்துரும். 5ஆம் பாவத்தை கெடுத்துரும், அது தடுத்துரும். 5ஆம் பாவத்தை தடுத்துரும். 5ஆம் பாவத்தை தடுத்துரும். எந்த பாவத்தை கெடுத்துரும்? 8ஆம் பாவமா வரும். 4ஆம் பாவத்திலிருந்து 8ஆம் பாவம் என்ன பாவமா வரும்? 11 வரும். 11ஆம் பாவத்தை என்ன செஞ்சிடும்? அது கெடுத்துரும். 4ஆம் பாவத்திலிருந்து எண்ணி பார்த்தோம்னா எத்தனாம் பாவம்? 4ஆம் பாவத்திலிருந்து எண்ணோம்னா 11ஆம் பாவம் என்ன ஆயிரும்? அது கெட்டு போயிடும், கெடுத்துரும். வேற இந்த 4ஆம் பாவம் எந்த பாவத்தை முழுமை அடைய விடாது? 10ஆம் பாவத்தை 10ஆம் பாவத்தை முழுமை அடைய விடாது. முக்கவாசி கொடுத்துட்டு பாருங்க. இந்த 4ஆம் பாவம் எந்த பாவத்தை 4ஆம் பாவம், நான் சொல்றதை மட்டும் பாருங்க. 4ஆம் பாவம் எந்த பாவத்தை தடுக்கும், கெடுக்கும், முழுமை அடைய விடாது? இன்னும் புரியல உங்களுக்கு? வரராஜன் இன்னும் புரியல? வரதராஜன் இப்ப என்ன சொன்னோம்? 4ஆம் பாவம் எந்த பாவத்தை தடுத்துரும்? 5ஆம் பாவத்தை தடுக்குங்க. 5ஆம் பாவத்தினுடைய திரிகோண பாவம் எது? 1, 5, 9.
ஒண்ணுங்கும் போது இந்த பாவத்தை இந்த 4ஆம் பாவம் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். புரியுதா? இந்த பாயிண்ட மனசுல வச்சுக்கோங்க. இவர் சந்தோஷமா இருப்பாராம். 1 4ஓட தொடர்பான சந்தோஷ நபர் அவரு. ஜாலியா இருப்பாரா? இருக்க மாட்டாங்க. 9ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் இல்லையா 4ஆம் பாவம்? தெய்வத்தை பத்தி நினைப்பாரா? நம்பிக்கை இருக்குமா? இயற்கை பத்தி நேசிப்பாரா? இருக்காது. 1ஆம் பாவத்துக்கு அது 4ஆம் பாவம் முழுமையட விடாது இல்லையா? ஆமாங்க, முழுமையடை விடாது. அப்ப ஒரு ஜாதகத்தை சொல்லும் போது இந்த 4 பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் 1 அந்த பாவத்தினுடைய காரகத்துவத்தை இயல்புகளையும் சொல்லுங்கள். அடுத்து இந்த பாவத்திலிருந்து ஒரு நம்பரை கூட்டிக்கங்க. ஒரு நம்பரை கூட்டிக்கங்க. ஒரு நம்பரை கூட்டினா எத்தனை வரும்? 5. வந்துருச்சா? ஒரு நம்பரை கூட்டினா 5 வந்துருச்சா? இந்த 4ஓட 5 கூட்டினீங்கன்னா 9. வந்துச்சா? இந்த 4ஓட 7 கூட்டினீங்கன்னா 4ஓட 4ஓட எத்தனை கூட்டணும்? 8. 4ஓட 7 கூட்டுங்க. 4ஓட 7 கூட்டினா எத்தனை வரும்? 12. கூட்டக்கூடாது. 4ஓட 9 13 வரணும்னா இது 4ஓட 13 கூட்டணும்னா எத்தனை கூட்டணும்? 9 கூட்டினா எத்தனை வரும்? அதாவது 1 5 9 கூட்டுங்க. இந்த 4ஓட 1 5 9 கூட்டுங்க. 4ஓட 1 5 9 கூட்டினா என்ன வரும்? இப்ப அந்த மாடல் எல்இடி மட்டும் தான் போட முடியும் போல இருக்கு. இப்ப ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வந்துருக்கு அப்படின்னா புரிஞ்சுச்சா? புரியுதா ஈஸ்வர்? அப்ப நம்ம புரிஞ்சுதுங்க. புரிஞ்சிச்சு. ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஈஸ்வரை கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. போட்டு இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் 5ஆம் பாவத்தை எங்க விடாம செய்யறது யாராரு? பழைய மாடல் டிவி மைக் ஆஃப் பண்ணி ஒண்ணுதான். ஆனா பழைய மாடல் டிவிக்கு இந்த 2 போட்டா ஐயா 5ஆம் பாவத்தை ஏன் விடாம செய்யறது? அது எண்ணி வரும் 8 1ஆம் பாவம். ஆனா 1ஆம் பாவம் அது தடுக்காது. 5ஆம் பாவத்தை எந்தெந்த பாவங்களும் இயக்க விடாது. 5ஓட 1 கூப்பிட்டு 6 இயங்குமா? இயங்காது. அப்ப 6ஓட திரிகோணம் என்னென்ன? 2 6 10. அப்ப 2 6 10 அந்த 5 எடுத்துருமா? எடுத்துரும். அவ்வளவுதானே. இவ்வளவுதான் சுருக்கமா புரிஞ்சா? புரிஞ்சுதுங்க. ஈஸியா மனசுக்குள்ள வச்சுக்கலாமா? ஆமா, அதுக்குரிய திரிகோண பாவம் கெட்டு போயிடும். இதனுடைய திரிகோணம் இது செயல்படாது, சிறப்படையாது அப்படின்னு எடுத்துக்கோம். சரி, இதுவரைக்கும் இன்னைக்கு நடத்தின பாடங்கள் புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டியா? பலன் எடுக்கிறது எப்படிங்கிறது இன்னும் பிராக்டிஸ் பண்ண புரியும். பிராக்டிஸ் பண்ணணும். நாளைக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு எப்படி நம்ம வரிசையா சொல்லி வரணுங்கிறத சொல்ல போறோம். நாளைக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு எப்படி சொல்ல போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? ஏதாவது கேள்வி இருக்கா? சந்தேகம் இருக்கா? இப்போதைக்கு இல்ல. ஓகே, இல்லைன்னா நிறைய செய்யலாமா? நன்றி ஐயா. நான் நன்றிங்க. நன்றிங்க. சந்தோஷமா கேட்டேன் ஐயா. ஓகே.